இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இது அருமையான வேலையாக இருப்பது காரணம் ஏன்னா இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறதுனால, நாங்கள் தகப்பனை தேடி வந்ததுனால, இயேசுவின் நிமித்தம் எங்களால் தகப்பனிடத்துல போக முடியும் அப்படின்றதுனால, ஆவியானவர் எங்கள் மேலே முத்திரையாக இருக்கிறதுனால இது விசேஷத்தை தருணம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு நேராக வானாதி வானங்கள் கொள்ளாத உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. 24 மூப்பர்களும் சேராபீன்களும் கேராபீன்களும் இருக்கிற தருணத்தில் அப்பா, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எங்கள் முன்னாடி இருக்கிற தருணத்தில் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்க வந்திருக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையும் அப்பா, உம்மோடு ஐக்கியமாக இருக்கிற வேளையும், நீர் பேசுகிற வார்த்தையின் வேளையும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகமும் உம்முடைய பிரசன்னமும் இந்த வேளையை நிரப்பட்டும். கேட்க மறந்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தரை துதிச்சு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். பாடிட பாத்திரமே துங்கவரே சுவின் நாமவரே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவரே சுவின் நாமவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதரே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதரே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதரே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப ராமேசுரம் ஓடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப ராமேசுரம் ஓடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நிறைய நேரங்கள்ல போகையிலும் வருகையிலும் நம்ம கூட ஆண்டவர் வராரு அப்படின்றத நம்ம மறந்து போயிடுறோம். இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்து என் பள்ளத்தாக்குல நான் ஆறுகளை கலக்கும் போது, நான் அக்கினியை கடக்கும் போது அவர் என் கூட இருக்கிறார்னு விசுவாசிச்சு பாடுவோம். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம் வாஞ்சைகளை தீர்க்கிற அவர் வருவார். வசனம் சொல்லுது, அவர் ஒரு மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்திரப்படும் போது வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாரத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப ராமேசுரம் ஓடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்ப ராமேசுரம் ஓடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நிறைய நேரங்கள்ல நம்ம நன்றி செலுத்துறதே அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் தான். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் அல்லவும். யார் இந்த இயேசு? அவர் ஜெய கிறிஸ்து அல்லவும். யார் இந்த இயேசு? நம்மளோடு நடந்து வருகிறவர் யார்? அவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறார் இல்லையா? அவர் சேனையின் அதிபர் அல்லவோ. அவர் ஜெய கிறிஸ்து, நம்மளோடு நமக்காக முன் செல்கிற கர்த்தரா இருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனையின் அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையின் அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கு, அதை அறிந்தே அக மகிழ்வோம்.
நடைத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுவர்க்கே நானே நல்ல மெய்ப்பர் என்றார். மெய்ப்பனில்லாத ஆடுவர்க்கே நானே நல்ல மெய்ப்பர் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயதௌரியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயகௌரியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை தீரை ஊற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை ஊற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயதௌரியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நம்ம பாடும்போது ஒரு புது ஒரு ஞாபகம் எனக்கு வருது. ஐ திங்க் ஜெஹோஷபாத் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அப்போ அவருக்கு விரோதமா ஒரு ராஜா வரும்போது ஜனங்களுக்கு அவர் வந்து லெட்டர் அனுப்புறாரு. உன் ராஜாவை நீ நம்பாத, உனக்கு முன்னாடி பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாத்தையும் நான் கவிழ்த்து போட்டுட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா நான் படையெடுத்து வந்திருக்கிறேன். நீ உன் ராஜாவை நம்பி, உன் ராஜா கும்பிடுற தேவனை நம்பி நீ ஏமாந்து போகாத அப்படின்னு படையெடுத்த வந்த ராஜா தூது அனுப்புறான் ஜனங்களுக்கு. அப்போ ஜோசபாத் என்ன பண்றாரு, தன்னுடைய சட்டைகள் எல்லாம் கிழிச்சு, ஆண்டவரே
இந்த மாதிரி லெட்டரை என் ஜனங்களுக்கு அவர் அனுப்புறாரே அப்படின்னு தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவர் போய் விரிச்சு அவர் அழுது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்புறார், நீ பயப்படாத, அசீரியனுக்கு நீ பயப்படாத அப்படின்னு. அப்போ ஜோசபாத் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன பண்றாருன்னா, யுத்தத்துக்கு அவங்க போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கொயரை முன்னாடி, அந்த யுத்த வீரருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, எல்லாரும் ஆச்சரியப்படும் போது ஜோசபாத் சொல்றாரு, துதிங்க அப்படின்னும் போது அவர்கள் பாட தொடங்கின உடனே அவர்களுடைய எதிரிகள் அவர்களையே வெட்டுண்டு மறித்தார்கள் வசனம் சொல்லுது. அந்த லூட் பார்த்தீங்கன்னா அவங்க எதிரிகள் அவங்களையே சண்டை போட்டு அழிச்சதுக்கு 4 நாள் கொள்ளையடித்தார்கள். 4வது நாள் பெராக்காவிலே வந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ எனக்கு யுத்தத்துக்கு நான் ரெடி ஆனாலும், என் போராட்டத்துக்கு நான் ரெடி ஆனாலும் அவர்கள் பாட தொடங்கின உடனே. நிறைய நேரங்களில் நம்ம ரெடி ஆகும், நமக்கு பிரச்சனை இருக்குன்னா ஓகே இதை பண்ணலாம் இதை பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தரை நம்ம துதிக்கும் போது, நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாக வந்து நிற்பார். ஏன்னா பரலோகத்தில் நிற்க போறவர் பூமியிலையும் நமக்காக நின்றார். பரலோகத்தில் இன்றும் தகப்பனிடத்துல நமக்காக நிற்கிறவர் பூமியிலையும் என்னுடைய போராட்டங்கள்லையும் அவர் நிற்பார். எப்ப நிற்பார்னா, பாட தொடங்கின உடனே, துதிக்க தொடங்கின உடனே. இந்த விசுவாசத்துல இன்னைக்கு என்ன போராட்டத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு ஜெகோஷாபாத்துக்கு சொன்னதுதான், பயப்படாத பயப்படாதன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர்கள் பாட தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள். அந்த 4 நாட்கள் கொள்ளையில 4வது நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவர்கள் பலி செலுத்தி கர்த்தரை துதிச்சாங்க. அந்த விசுவாசத்துல இன்னைக்கு ஒரு விசையாய் நம்ம பாட போறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். ஜெய கிறிஸ்து, எனக்காக சிலுவையை எடுத்த கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்லுகிறார். அந்த ஜெய கிறிஸ்துவை நான் சொந்தம் கொண்டாடினாதான் எனக்கு ஜெயம் உண்டு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடே. என்னுடைய தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கௌரியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனையின் அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையும். சேனையின் அதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பெனக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
அப்பா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா குழப்பங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசு அந்த அறைக்குள்ளே பிரவேசித்து பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற அப்பா இந்த ஆராதனை பங்கேற்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் சமாதானம் பிரவேசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கலகங்களும் குழப்பங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு சமாதானம். எல்லா ஆபரேஷன்ஸும் எல்லா டிப்ரெஷனும் மரண பள்ளத்தாக்குகளே நடக்கிற அனுபவங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தை உடைக்கிற கேள்விகள், விசுவாசத்தை உடைக்கிற தருணங்கள் விலகட்டும். இயேசு உன் விசுவாசமாய் மாறுவாராக. இயேசு உன் விசுவாசமாய் மாறுவாராக. ரிபால ராதோ ரோகோ ஷெபரியாந்தரபா உரிபால ராகா தரபல ரந்தரபா. Oh, every kidney disease is subjected under the cross in Jesus name. Every fatty liver, every jaundice, every liver diseases is subjected under the cross in Jesus name. என்னேசு இவர்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மராதோ ரோ ஷெபரியாந்தரபா. No more depression in Jesus name. No more obsessive compulsive disorder. It is defeated under the cross. You are redeemed in Jesus name. உன் தேவன் மரித்ததை உயிரோடு எழுப்பத்தக்க வல்லவர். உன் நேசர் வயல் வழிகளிலே உன்னோடு நடக்க வல்லவர். உன் வயல் வழி அனுபவத்துக்குள்ளே பிரவேசி. ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள். அந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட நடமாடுகிற அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள். உன் தேவன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர். வானங்களின் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் உன் கர்த்தர் என்று மறக்காதே. உன் கைகளை பலப்படுத்து. Lord, no more depression in Jesus name. Get out. நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம பள்ளத்தாக்குல நடக்கும்போது நினைவு கூறுங்கள் உன் இயேசு உனக்காக அதே பள்ளத்தாக்கிலே நடந்து வருகிறார். அவர் சுமந்த சிலுவையோடு உனக்காக அவர் நடந்து வருகிறார். வீதிகளிலே அவர் சிந்தின ரத்தம் உனக்காக பேசிக் கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு மறுதளித்த போது லூக்கால எழுதியிருக்கும், கர்த்தர் அவனை பார்த்தார். நீ மறுதளிக்கும் போதும் சரி, கர்த்தர் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். அவன் மனம் கசந்து அழுததுக்கு காரணம், அவன் தூரமாய் இருந்த கிறிஸ்து கர்த்தராய் அவனை பார்த்தார். அப்பொழுது அவன் மனம் கசந்து அழுதான் வேதம் சொல்லுகிறது. நீ அழுகிற நேரத்துல, நீ துவழ்ந்து போகிற நேரத்துல, சிலுவையை தூக்கி சுமந்த பாடுகள் மத்தியில நடந்து கொண்ட இயேசு கர்த்தராய் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானது. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர். வெள்ளம் போல சாத்தான் வரும்போது ஆவியானவர் நமக்காக அவனுக்கு எதிராய் ஏற்றுகிறார். நிறைய நேரங்கள்ல உங்க வாழ்க்கைகள் வறண்ட நிலத்தை போல இருந்தாலும், ஏசாயால சொல்லி இருக்கிறது போல, வறண்ட நிலத்திலும் முளைக்கும் வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புவார். நீங்க ஒருவேளை வறண்ட நிலமா இருந்தால்
இன்றைக்கு உங்களுக்குள்ள அவர் முளைக்க அவர் அனுமதி கொடுங்க. இன்றைக்கு உங்க வறண்ட நிலத்துல சத்துருக்கு முன்பாக உங்களுக்குள்ள அவர் முளைத்து எழும்பி நிற்க அவருக்கு இடம் கொடுங்க. உன் இயேசுவுக்கு இடம் கொடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை பார்ப்பார். அவரை அறையும் போது it was a hopeless situation. ஆனால் ஆயினும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து வந்து அவர் சொன்னது வாழ்க. வசனம் சொல்லுது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இறந்த போது இருந்த அந்த நம்பிக்கை இல்லாத தனம் அவர் உயிரோடு எழும்பும் போது வந்தது. அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமானவர். அவரை நோக்கி, அந்த அதிசயமானவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அற்புதங்கள் நடக்கும். நிறைய நேரங்களில் நம்ம அற்புதம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த அதிசயமானவரை நாங்கள் நோக்கி பார்க்கறது இல்லை. கர்த்தர் அவனை கண்டார் என்று பேதுரு உணரும் போது அவன் மனம் கசந்து அழுதான். கர்த்தர் உங்களை காண்கிறார் என்று இந்த அதிசயமானவரை நோக்கி பாரு. அவர் அற்புதர், அவர் அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிற கர்த்தர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடலிலே நடந்து வந்த கர்த்தர், செங்கடலை 2ஆய் பிளந்த கர்த்தர், யோர்தானை 2ஆய் பிளந்த கர்த்தர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. 1003ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே.
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஓ ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். 1003ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் எங்களுக்கு திறப்பிலே நிற்கிறவர். அப்பா, அன்னைக்கு யோவான் அப்பா உம்முடைய ரொம்ப நெருக்கமாக இருந்த உம்முடைய சீஷன் எல்லாம் பிடித்து கொண்டு அப்பா சூடு எண்ணெயில் அந்த மனுஷனை போட்டாங்க ஆண்டவரை. நிறைய மற்ற எல்லா சீஷரும் மரிக்கும் போது அப்பா அந்த எண்ணெயில் இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் கூட சேதமாகலை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணது சுவிசேஷம் இல்லை, நிறைய காரியங்கள் மற்ற சீஷர்களை போல என் வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கை விசேஷமாக இருக்குது, என் வாழ்க்கைக்கு என்ன விசேஷமாக இருக்குன்னு தெரியலையேன்னு அவர் யோசிக்கும் போது அவரை ஒரு தனி தீவுக்கு கொண்டு போய் பரலோக வெளிப்பாடுகளை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த யோவானின் நிமித்தம் எங்களுக்கு வெளிப்பாடுகள் வந்தது, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வந்தது. நிறைய பேருக்கு அப்பா தெரியாத காரியங்களை யோவான் மூலமாய் நீர் வெளிப்படுத்தினீர். அப்பா இன்றைக்கு நாங்களும் அப்பா மந்தைய போல இது மாதிரி தான் நாங்களும் ஊழியம் பண்ணணும், இது மாதிரி தான் நாங்கள் வாழணும்னு நினைக்கும் போது கர்த்தர் நீர் எங்களை அந்த தீவுக்குள்ள கொண்டு போகிற, அந்த பத்மு தீவுக்குள்ள கொண்டு போகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நீர் எங்க வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறீரோ அது எங்களுக்குள்ள நாங்கள் அபியாசப்படுத்த நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. Not everyone is Peter, not everyone is John, not everyone is Judas, or not everyone is Bartholomew. ஆனால் கர்த்தர் நீர் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த அழைப்பு நிமித்தம் அந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்த இயேசு தேவைப்பட்டார் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை லைன்ஸில் நாங்கள் எங்கே ஓடுறோம் எங்கே நிற்கிறோன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், இந்த அற்புத இயேசு எங்களுக்கு வேணும், இந்த அற்புதம் இந்த அதிசயமானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அது வெளிப்படுத்தலாக இருக்கட்டும், அது சுவிசேஷமாக இருக்கட்டும், அது சுகமாக இருக்கட்டும் ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆதாரமே நீங்கள் தான் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த ஆதாரத்துக்கிட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமை உள்ள தேவன் எங்களுக்கு மகிமையானதை செய்தி, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக இருக்கிறது, உம்மிடத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாத்திரத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக திரும்பி ராஜாவாய் வரப்போகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத சிதறல்கள் இல்லாதபடிக்கு, பிசிறுபிணக்குகள் இல்லாதபடிக்கு பேசுகிற அடியானை நீர் மறைத்து பேசும். அப்பா, யார் இவர் அதிகாரத்தோடு பேசுகிறாரே என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆண்டவரே. அந்த அதிகாரம் உள்ளவரே நீர் பேசும் தகப்பனே. உமக்கு இந்த ஆராதனை பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரும்படியாய் எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே. அன்று கலிலேயா முழுவதும் கேட்ட அந்த தேவ குரல் இன்றைக்கு எங்கள் காதுகளில் தோணிக்கட்டும். எங்களை மாற்றுங்க, எங்களை உருமாற்றுங்க, எங்களை உண்மை போல மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் எதை பேசணும்னு சொல்லி. சாமுவேலை போல் நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவர் பேசுங்க, அடியான் கேட்கிறோன்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொண்டு நடத்துங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன் அமேன் அமேன். வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர்கிட்ட போகிற எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செஞ்சார். அவன் கருப்பாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், இல்லை குள்ளமாக இருக்கிறான், ஹைட்டாக இருக்கிறான், இல்லை எனக்கு ஏதாவது உதவி செஞ்சான், எனக்கு எதுவுமே செய்யலை, அந்த மாதிரி இல்லாமல்
இயேசு எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தேவனை தான் நம்ம ஆண்டவராக வணங்கி கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம். நம்ம ஒரு அடையாளமாக இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நிறைய இடங்களில் இந்த தீவிரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு இடத்த அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, இல்லை அவங்கள ஒரு பெரிய ஆளாக காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க செய்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த ஜனங்க அடையாளமாக வைத்திருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சென்னையில் ஒரு இடத்துல பாம்பு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல அவங்க செலக்ட் பண்ணுற பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். அந்த மாதிரி அடையாளம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் அழிக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு செய்வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய இனப்படுகொலைகள் நடந்திருக்கும், நிறைய கலவரங்கள் நடந்திருக்கும். ஒரு இனத்தை இன்னொரு இனம் அழிக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த ஒரு இனம் இருந்ததுன்றதுக்காகவோ, இல்லை அந்த ஒரு இடம் இருந்ததுன்றதுக்காகவோ, இல்லை இந்த மாதிரி சில நல்ல மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்றதுக்காகவோ எந்த அடையாளமுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழுகிற இதே காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மொழி இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது, இல்லை ஒரு ஜனங்கள் இருந்ததற்கான அடையாளமே தெரியக்கூடாது. இலங்கை தமிழர்கள் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இனமோ ஒரு மொழியோ இல்லை ஒரு ஜனக்கூட்டமோ இருந்ததற்கான அடையாளமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம இருந்ததற்கான அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போராட்டங்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய சூழ்நிலைகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். சில நேரங்களில் இந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க கிட்ட இருக்கிற மொத்த வல்லமைகளையும் பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்கிற சில அடையாளங்களை அழிக்கணும்னு சொல்லி தான் பிசாசானவன் போராடி கொண்டு இருக்கிறான். இப்போ நிறைய அடையாளங்கள் சென்னையில் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் சென்னையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் அடையாளமாக இருக்குது. சில இடங்களில் குளிர் அப்படின்றது அடையாளமாக இருக்கும், சில இடங்களில் அருவிகள் அடையாளமாக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கைக்குன்னு சொல்லி தனிப்பட்ட நிறைய அடையாளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாம் சேர்ந்து புற ஜாதிகளுக்கு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழணுன்ற அடையாளமா ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ வைத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பிசாசானவனுக்கு தேவை இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல இருந்து எடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனுக்கு அடையாளமே இல்லை. இப்போ நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் இருந்தாதான் நான் ஒரு மனுஷன். இதுல ஏதோ ஒன்று கம்மியாகுதுன்னா நான் ஊனமுற்றவன் அப்படின்ற பேர் மாறும். அதுக்கப்புறம் ஒன்று இல்லாதவன்ற பேராகும். எதுவுமே இல்லைன்னா நான் உயிரோடவே இல்லைன்ற அர்த்தம் ஆயிரும். இது போல தான் நிறைய நேரங்களில் பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு அடையாளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே வருவான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல பேராக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அடையாளமாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமைகளாகட்டும், இது எல்லாவற்றையும் பரலோகம் ஒரு அடையாளமாக உங்களை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. நாட்கள் போக 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 ஆண்டவர் எப்படி உங்களை வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகம் உங்களை ஒரு அடையாளம் உள்ள மனுஷனாக பார்க்கும். அது எப்படிப்பட்ட பார்வை வேணாலும் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களை ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக பார்க்கலாம், நல்ல ஊழியக்காரனாக பார்க்கலாம், நல்ல மனைவியாக பார்க்கும், சில நேரங்களில் நல்ல குடும்ப பெண்களாக பார்க்கும், சில நேரங்களில் நல்ல மனுஷனாக பார்க்கும். இப்படி பரலோகம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் நீங்கள் வளரும் போது உங்களை அடையாளம் உள்ள நல்ல ஒரு மனுஷர்களாக தான் பார்க்கும். இன்னைக்கு பிசாசானவன் என்ன பண்ணுவானா, இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு பரலோகத்தின் பார்வையில் உங்களை ஒண்ணுமில்லாதவர்களா மாற்றணுன்றது தான் பிசாசனுடைய மிகப்பெரிய நோக்கம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக சொல்லியிருக்கிற சில விஷயங்கள், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக சாபத்தையும் வைத்திருக்கிறேன், இதுல நீ எதை வேணாலும் எடுத்துக்கோன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறைய அடையாளங்களை வைத்திருக்கிறாரு. நீ கிறிஸ்தவன்ற வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கான அடையாளமும் இருக்கு, நீ உலகத்தானாய் வாழ்வதற்கான அடையாளமும் இருக்கு. இதுல எந்த அடையாளத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில்
நம்ம எடுக்கிற சில அடையாளங்கள் தான் நம்மளை முடிவில் எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு 2 சம்பவத்தை இந்த அடையாளத்திற்கு எடுத்துக்காட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 12-13வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்போ இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வந்த சம்பவங்கள் தான். இந்த வசனம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து எகிப்துல சில ஒரு சங்கார தூதனுக்கு நான் கட்டளையிடுவேன். அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் எந்த இடத்தெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கோ, எந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கோ அந்த இடத்துல சங்கார தூதன் வரமாட்டான். மீதி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்காரம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட சங்காரங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடையாளமாக வச்சிருக்கிறாரு. நிறைய நேரங்களில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செஞ்சாரு. அந்த ஒரு மனுஷனின் நிமித்தம் ஆண்டவர் சாபத்தை கொண்டு வராரு. தாவீது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சாபங்கள் வந்தது. ஆபிரகாமி நிமித்தம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் வருது. சில இடங்கள்ல நீங்க அடையாளமாய் ஆண்டவர் விரும்புகிற அடையாளமாய் இருக்கும்போது உங்கள் நிமித்தம் கண்டிப்பா நன்மை நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின் நிமித்தம் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பத்திற்கு அடையாளமா வைத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் விரும்புகிறபடி ஒரு அடையாளமான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா உங்கள் நிமித்தம் மாத்திரமே ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிப்பாரு. உங்க நிமித்தம் மாத்திரமே இழந்து போன எல்லா சந்தோஷங்களும் திரும்ப வரும். உங்க நிமித்தம் மாத்திரமே இழந்து போன எல்லா காரியங்களும் திரும்ப வரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, பண பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இழந்து போய் நான் நிக்கிறேன். எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறது உண்மைதான், எதுவுமே இல்லாம நீங்க கஷ்டப்படுறது உண்மைதான். ஆனா நீங்க ஒரு அடையாளமா வாழ்றீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் நிமித்தம் நிச்சயமா இழந்து போன எல்லா காரியங்களையும் உங்களுக்கு இரட்டத்தனையா திரும்ப தருவாரு. எப்படி இயேசுவின் நிமித்தம் நம்ம பரலோகத்திற்கு ஒரு பரலோகத்திற்கு நமக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாச்சோ அதுபோல உங்கள் நிமித்தம் இயேசுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு உறவு உண்டாகும். இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அந்த 12-13வது வசனத்துல அந்த அடையாளம் இல்லாட்டினா அந்த இடத்துல ஜனங்கள் மரிச்சு போவது உறுதி. சோ சில நேரங்கள்ல நீங்க எப்படிப்பட்ட அடையாளமாய் வாழுறீங்க அப்படின்றத பொறுத்து ஜனங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. ஒருவேளை நீங்க சபையினுடைய போதகரா இருக்கலாம், இல்ல குடும்ப தலைவனா இருக்கலாம், இல்ல குடும்ப தலைவியா இருக்கலாம், இல்ல அரசியல்வாதியா இருக்கலாம். நீங்க யாரா இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட அடையாளம் உள்ளவர்களா இருக்கிறீங்களோ அந்த அடையாளத்தின் நிமித்தம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா காப்பாற்றப்படுவாங்க. இன்னைக்கு நான் அடையாளமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன ஒரு அடையாளமாய் மாற்றுங்க ஆண்டவரே, கர்த்தருடைய பார்வையில நான் நல்ல அடையாளம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. 10-11 வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேணாம். இந்த பூமியில நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் 10-11 வாழ்ந்துகிற வாழ்க்கை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அந்த 10-11 இருக்கா, இல்ல விசேஷித்தவர்களா இருக்கிறீங்களா? நீங்க வந்து ஜனங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா, இல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து சாபத்தை கொண்டு வரவங்களா இருக்கிறீங்களா? உங்களுடைய அடையாளம் இன்னைக்கு என்னவா இருக்கு? சோ 2வது ஒரு அடையாளம் இருக்கு, எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஸோ முதல்ல ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். இந்த அடையாளம் ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்கு. அதுக்கடுத்து ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள்
கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது. ஸோ முதல்ல ஒரு அடையாளம் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு அடையாளம் நமக்கு தீமையை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்குது. நீங்கள் வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையிலேருந்து, உங்கள் பார்வையிலேருந்து கிடையாது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நான் தப்பு பண்ணால் ஆண்டவர் என்கிட்ட டைரெக்டாக பேசுவார், இது வரைக்கும் என்னை பற்றி இல்லை நான் செய்கிற தப்புகளை பற்றி ஆண்டவர் என்கிட்ட டைரெக்டாக பேசினதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய அறிவாளிகள் நினைப்பீங்கல்ல. உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கானானுக்கு வர வழியில் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற எல்லா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீ கை கொள்ளணும், நீ கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டனா உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் பூமியில் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வர வரைக்கும் நிறைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வருவாங்க. கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவங்க கை கொள்ளாம போயிடுவாங்க. இதன் நிமித்தம் ஆண்டவர் அவங்களுக்கு சாபத்தை கொண்டு வருவார். இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அந்த ஜனங்க கை கொள்ளாம போகிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, ஆண்டவர் சில நாட்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பேசாமல் இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஆண்டவர் செக் பண்ணாராம். இன்னைக்கு நம்ம நிறைய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, உலகத்துக்கு கூட ஒத்த வயசம் தரித்து சூப்பராக வாழ்ந்துட்டு போவோம். எப்படின்னா, எனக்கு ஒருத்தங்கள தெரியும், ரொம்ப பயபக்தியாக ரொம்ப ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போனாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியெல்லாம் போட்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த ஊரில் இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, அவங்கள பார்த்தாலே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும்னு தோணுச்சு. ஃபாரின் போனாங்க. அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவம் கீழேருந்து மேலே வரைக்கும் ட்ரெஸ்ஸு கம்மியாயிருச்சு, கையிலெல்லாம் கம்மியாயிருச்சு. நான் கேட்டேன், அக்கா ஏன்க்கா இந்த மாதிரி அப்படின்னா, தம்பி இந்த ஊரில் இப்படி தான்ப்பா இருக்கணும். ஆனால் நமக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கும் அவர் ஆண்டவராக தான் இருக்கிறாரு. நான் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவர் அவருடைய அடையாளத்தை மாற்றுறதே கிடையாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி உலகத்துக்குள்ளே போய் அடையாளத்தை மாற்றுறதுக்கு பேர் குள்ளநெறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒருவேளை இடத்துக்கு ஏற்ற மாதிரி என் அடையாளத்தை மாற்றிக்கிறேன், இடத்துக்கு ஏற்ற மாதிரி என் வார்த்தையை மாற்றிக்கிறேன், சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் சத்தியத்தை பேசுவேன், சபையை விட்டு வெளியே போன உடனே நான் பொய் பேச ஆரம்பிச்சிருவேன், சபைக்குள்ள இருக்கும்போது பாஸ்டர் பார்க்கும்போது இல்லை மற்றவங்க பார்க்கும்போது என்னை பரிசுத்தவான் மாதிரி நான் காட்டிப்பேன், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியே போய் வேற ஒரு உலக வாழ்க்கையை வாழ்றேன்னா, நீங்களும் கிட்டத்தட்ட அந்த பிசாசுனுடைய முத்திரையை தரித்தவர்கள் மாதிரி தான். கண்டிப்பாக கந்தகம் விழுகிற கடலில், கந்தகம் எரிகிற கடலில் நம்ம விழுந்து தான் ஆகணும். நீங்கள் எப்படிப்பட்ட அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறீங்கன்றத இன்றைக்கி நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஒருவேளை ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்காமல் நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணினாலும் அதை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. யாருக்கிட்டையாவது விசாரிச்சு பாருங்க, இது கரெக்டா, இந்த மாதிரி வாழ்றது கரெக்டா, இது மாதிரி செய்யறது கரெக்டா. இல்லை யாருக்கிட்டையும் விசாரிக்காட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்தின்படி ஒரு கணவனா ஒரு மனைவியா இல்லை ஒரு ஊழியக்காரனா ஒரு ஊழியக்காரியா இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற டீச்சரா இல்லை கலெக்டரா கவர்மெண்ட் ஆஃபீஸரா நான் பண்ணுற காரியங்கள் கரெக்டானு சொல்லி நம்ம சோதிச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். என்ன ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாரு, நான் ஒரு கீழ்த்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரொம்ப நன்மையாக வாழ வச்சிருக்கிறாரு, நான் பாவியாக இருந்தேன் இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்கிறேன், என்கிட்ட 5 ரூபாய் இருந்தது இன்னைக்கு 50 கோடி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி கானானுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆடின மாதிரி நீயும் நானும் ஆட ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. காசு இல்லாத போது உனக்குள்ள இருந்த பரிசுத்தம் காசு இருக்கும் போதும் உனக்குள்ள இருக்கணும். காசு இல்லாத போது உனக்குள்ள இருந்த வல்லமை, காசு இல்லாத போது உனக்குள்ள ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சல அந்த துடிப்பு, அது காசு இருக்கும் போதும் இருக்கணும்.
துன்பத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, நன்மையில ஒரு மாதிரி இருக்கிறது, சந்தோஷத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, அழுகையில ஒரு மாதிரி இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சைக்காலஜி தியரி ஒன்று வாசிச்சு பார்த்தேன். அதுல அழகா சொல்லி இருந்தாங்க, என்னன்னா உங்களுக்கு ஒருத்தர் மேல கோபம் வந்துருச்சுன்னா உடனே போய் கத்திருங்க, அந்த கோபத்தை வெளிப்படுத்திருங்க. நீங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்தினா உங்க மனசு சமாதானம் ஆயிரும். ஆனா எனக்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மன்னியுங்கள் மன்னிக்கப்படும். ஒன்னு ஒருத்தன் 1 மைல் தூரம் வர சொன்னா நீ 2 மைல் தூரம் வா. உன் வலது கண்ணத்துல ஒருத்தனை அடிச்சா நீ இடது கண்ணத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உலகத்திற்கும் வேதத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? நீங்க எப்படிப்பட்ட அடையாளத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறீங்க? வசனம் சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிறப்பா, நீ தான் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற. நீயே வெளிச்சத்தை கொடுக்காம போனா, நீயே இயேசுவை அடையாளப்படுத்தாம போனா, உன் மூலியமா அன்பு வராம போச்சுன்னா, உன் மூலியமா வசனம் வெளிப்படாம போச்சுன்னா, வேற யாரை கொண்டு வசனத்தை கர்த்தரால வெளிப்படுத்த முடியும்? வேற யார் வந்து ஆண்டவருக்காக இதுதான் அடையாளமான வாழ்க்கைன்னு வாழ்ந்து காட்ட முடியும்? நிறைய நேரங்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத போது இருந்த பரிசுத்தமும், ஒண்ணுமே இல்லாம ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உங்களை உயர்த்தினதுக்கு அப்புறம் காணாம போயிருச்சு. இதனாலதான் ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை நான் மறுதளிச்சு போறதை காட்டிலும், ஒண்ணுமே இல்லாம உங்களை தூஷிக்கிறத காட்டிலும் அன்னைக்கு தேவையானதை கொடுத்து என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பக்தன் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. இன்னைக்கு அநேக இடங்கள்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காததற்கான காரணம், நீங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கான காரணம், நீங்க நிறைய சூழ்நிலைகளை ஏங்கி நிற்கிறதுக்கான காரணம், நீங்க தவறான அடையாளத்தை உடையவர்களா இருக்கிறது தான். ஒருவேளை நீங்க சரியான அடையாளத்தை உடையவர்களா இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் கர்த்தர் அதிகமான நன்மைகளை செய்வார். நிறைய நேரங்களில் நீங்க அப்படியே கொஞ்சம் பழைய காலங்கள்ல இருந்து அப்படியே வாங்கலேன், எங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேன்னுது. இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் நாளைக்கு என் பையனுடைய வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரியலை. ஒரு சந்ததியவே நம்ம இழந்துட்டோம். அது எப்படிப்பட்ட சந்ததினா, ஆண்டவர்கிட்ட இருந்து டைரக்டாக அற்புதத்தை பெறுகிற சந்ததி. முன்னாடி இருந்த சந்ததிகள்லாம் பாருங்க, வேதத்துலலாம் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டான், ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுவா, சரியாயிருது. இன்னைக்கு அப்படியா பண்ணுறோம்? சுகருக்கு டேப்லெட்டை போடுறோம், ஃபேட்டி லிவர்னு டேப்லெட்டை போடுறோம், தைராய்டுக்கு டேப்லெட்டை போடுறோம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் தேடுறோம். ஏன் ஆண்டவர் நம்ம நம்ப மாட்டேன்றோம்? ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க சரியான அடையாளத்தை காட்டி கொடுக்கல. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம் சீக்கிரமா. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிங்களேன். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. போதுமானது. இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை கொடுத்து தாழ்மையிலிருந்து உயரத்திற்கு கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயேசுவை அறியாத ஒரு சந்ததிகளை உருவாக்குறோம். இன்னைக்கு இந்த பிசாசினுடைய காரியத்தை செய்யறது யாரு தெரியுமா? பிசாசு கிடையாது, நீங்களும் நானும் தான். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸா நம்மளுடைய மைண்ட் தாட் என்ன தெரியுமா, இல்லை என்னுடைய சிந்தனைகள்லாம் என்ன தெரியுமா, நான் பார்க்காத உயரத்தை என் பிள்ளை பார்க்கணும், நான் பார்க்காத ஆசீர்வாதத்தை என் பிள்ளைங்க பார்த்துடணும். ஆனால் உண்மையிலேயே வேதத்தின்படி நீங்கள் நல்ல ஒரு பெற்றோராக இருந்தீங்கன்னா, இல்லை வேதத்தின்படி நல்ல ஒரு தலைமைத்துவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நான் பார்க்காத பரிசுத்தத்தை என் சந்ததி பார்க்கணும், நான் பார்க்காத கர்த்தருடைய வல்லமையை, நான் உணராத கர்த்தருடைய மகிமையை என் தலைமுறை உணரணும்னு சொல்லி நம்ம நினைக்கும். இன்னைக்கு பிசாசானவன் எப்படிப்பட்ட அடையாளத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டான்னா,
இயேசு கிட்ட இருந்து நன்மையை பெறுகிற சந்ததின்ற அடையாளத்தை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் பிசாசானவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த அடையாளத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக வந்து இருக்கிறாரு. நிறைய நேரங்களில் அடையாளத்தை இழந்து நீங்கள் யாருன்றதை மறந்து உலகத்துக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சத்தம் உங்கள் காதில் துணிக்குதுன்னா நீங்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட போயிருங்க. எம்மா ஊருக்கு கடந்து சென்ற ரெண்டு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், எம்மா ஊருக்கு இல்லை, திரும்ப அந்த பகுதிக்கு போ. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டயும் அதை தான் சொல்றாரு. தவறான அடையாளத்தை நோக்கி, தவறான காரியத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. மாறாக சரியாக ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அடையாளங்களை நோக்கி போங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அடையாளங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா நீங்க வாழுகிற ஒரு அடையாளமா இருப்பீங்க. யாருக்காக தெரியுமா? இயேசுவுக்காக வாழும் ஒரு அடையாளம். உங்க வாழ்க்கையில அற்புதம், உங்க வாழ்க்கையில சமாதானம், நீங்க வேண்டுகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. எப்போனா நீங்க இயேசுவுக்காக அடையாளமாய் மாறும் பொழுது. இன்னைக்கு நீங்க இயேசுவுக்காக அடையாளமாய் மாற தயாரா இருந்தீங்கன்னா கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்ன ஒரு அடையாளமாய் மாற்றுங்க ஆண்டவரே. நான் இனி ஒரு அடையாளமான வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்க, என்கிட்ட பேசுகிறவங்க, என்னிடத்துல ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்குறவங்க எல்லாரும் இயேசுவை பார்க்க கர்த்தரை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு ஊழியக்காரனா நான் அடையாளமுள்ள ஊழியக்காரனாக இருக்கணும் ஆண்டவரே. ஒரு குடும்ப தலைவனாய், குடும்ப தலைவியாய், ஆண்டவரே ஒரு இடத்துல வேலை செய்கிறவனா ஆண்டவரே நாங்கள் அடையாளமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மிருகத்தின் முத்திரையை பதித்த அடையாளம் அல்ல ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தெளித்த அந்த ஒரு அடையாளமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் இழந்த எல்லாவற்றையும் திருப்ப கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் காற்றுக்கொண்டு தேவனுக்காக இன்னும் பலத்த காரியங்களை செய்ய எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை அடையாளப்படுத்த கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைத்தறீங்க. தேவகரம் கூட இருந்து நடத்தட்டும். எங்கள் மீது நினைவாய் இருக்கிற ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நல்ல ஒரு அடையாளமான வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள ஆகாரங்களை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.